என்னடா பண்ணிட்டு தர அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்துல மயக்க போடுது. அதுக்கு இப்ப என்ன போடா இனிச்சா பையன் சொன்னேன். அப்படித்தான் இந்த பாட்டு பிடிக்கலையா? பிடிக்கல. உனக்கா புதுசா பாடு கேக்குறியா? புது பாட்டு பாடு பாடு. அண்ணன் பாத்தியா அப்பத்தை கேட்டியா உன்னைய என்னம்மா நீ வேண்டாம் பாடுறேன் இப்படி ஆடிக்கிட்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பாட்டு உங்களுக்கு யாரு தெரியுமா? நான் சொல்ல தெரியும். தம்பி சொல்லி முடியா நீ? அதெல்லாம் ஒண்ணு அப்படியே ஸ்ட்ரெயிட் இருந்து இந்த வேவல ரெண்டு மேல ஏத்துங்க. ஏத்துமா? என்ன ஏத்து சொல்ற? வேவலையமா? அது ஏத்த முடியாது. நான் சொல்லி தரேன். வேவல வேவல மேல நம்ம தான் ஏத்த முடியாது. இங்க பாரு. டர்கா இப்படி இருந்து தம்பி இதுக்கு டான்ஸ் எனக்கு வர. அடே தம்பி நம்ம முறைய மாத்திக்கலாமா? நல்லா இருக்கற பின்னாடி அவரு அதே உங்களை மட்டும் உங்களை நம்பி வேலை குப்பரங்க படுக்க கூடாது. இந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு போடவா? நீங்க வாசிக்க வேணாம். மலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா நக்கு. அந்த பாட்டு அப்படிதான் வந்துட்டு இந்த பாட்டை பிடிக்கல. நீ அந்த பாட்டை பாடு. அந்த வார்த்தை இந்த பிள்ளை சொல்லட்டும். அப்படியா? மலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா சரியான பாட்டா என்ன பாட்டு விட நான் ஆமா நான் எப்ப வருவேன் அவர்தான் பிரச்சனை. அடி மாந்தோப்பு இருக்கிற பனிக்குயிலே அடி காவடி போட்டதில்ல தங்களைய உள்ளதில்ல தைமாச போக்கட்டுண்டி தைமாச பரக்கட்டினி உனக்கு தாலி ஒட்ட கொண்டு வாரே ஏ தாய் மாமே மகளே ஏ தலதலக்கும் கொடியே கோச்சிக்க மாட்டியே. எனக்கு எப்போதுமே மிரட்டி போவோம் பக்கத்தில் நின்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், பேசாம நானும் நின்றுவேன். ஓடி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒண்ணுக்கு அடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். கண்டிப்பா ஸ்டேஜ் விட்டு இறங்காத பார்த்து எதா இருந்தாலும் பார்த்து இதே நம்ம அடி மாறே ஒன்ன தானே நீ நானே பாடுறேன். மதுரையில 20 டான்ஸ் இருக்கு. சரி. புதுக்கோட்டையில ஒரு 30 டான்ஸ் இருக்கு. சரி. இவ்வளையும் தாண்டி போய் மன்னார்ல கூட்டியத பத்தியா? ஓ மானகட குழம்பு அத ஏன்ட்ட சொல்ல ராகாட்ட போய் சொல்றா. நீதான் கேட்டு குடிக்கல. அதான் அந்த புள்ள உனக்கிட்ட வந்து ஆட்டு. ஆமா அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், ஏதோ ஆனாலும் உனக்கு போட்டாலும் நாங்க. சரி. இன்னைக்கு விடிய வரைக்கும் 5 மணி நேரம் நீங்க கொண்டாட்டி. போட்டாட்ட தான் செய்யணும்னு அவசியம் இருக்கா? இப்படி கேளுமா நல்லா சாகுற மாதிரி. ஏய் தம்பி அந்த புள்ள மூத்திரத்தை வாங்கி குடுறா. நான் குடிக்கிறேன். ஆனா உன்னையெல்லாம் கத்திட்டு போனோம்னு வச்சுக்கவே அவெல்லாம் போனோடனே நீ மாமியாரை தூக்கிடுவேன். நல்ல குடும்ப புண்ணிய வழியில ஒரு ஆள் மட்டும் செய்யணும்னு எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கும் போற பொழப்பு. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறீங்க.
பிடிக்காத அதனால ஒரு சின்ன விஷயம் நம்ம சேர்ந்து நம்ம சரி சொல்லலாம். சரி 4 நாள் போடுறதால மைக்கு கொஞ்சம் முன்ன தள்ளி வைங்க. தனியா போட்டுருணும். முத போடு ஏன் போடு, ரெண்டாவது ஓடு ஏன் போடு, ஏதாவது கிளை கிடைச்சு அதை போய் போடும். நீ போய் போடுற கிளவிய அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால இந்த பிள்ளைங்க ஆடத்துல போட்டி. சரி இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. கை தட்டுங்க பார்ப்போம். சத்தம் மட்டும் கை தட்டக்கான சட்டுக பாருங்க நல்லா. ஏய் ஐயா என்ன ஐயா வந்து ராஜா வேட்டி கட்டி விடுங்களா? உனக்கு ஓப்பனிங்ல டெபாசிட் காரியா போச்சு தம்பி. இப்ப எங்க நீங்க ஏறுமா உண்மையிலே நம்ம ஊரை நம்பி மன்னார்குடி எங்க இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கு மீசலுக்கு. அந்த பிள்ளைக்கு ஆதரவு கொடுத்து தாய்மார்கள் எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க, அந்த பிள்ளை ஜெயிக்கணும் சொல்லி. புகார பாகில ஆம்பளை கை தட்டுனா ஒருவேளை கை தட்டல, பொம்பளை பிள்ளைங்க வேகமா கை தட்டு. ஏய் ஆம்பளையா இருந்தா கை தட்டி இருக்க மாட்டாங்க. எங்க எனக்கு ஜெயிக்க சொல்றாங்க கை தட்டுங்க. அப்படி பரவாயில்ல. இன்னைக்கு எல்லா பக்கமும் சாய்க்கிறேன். நீ எந்த கட்சி தெரியாம தான் கேட்கிறேன். இது என்னடா அது ஆட்டா ஓட்ட டவுஸ் இல்லடா என்ன சரக்கடா சாப்பிட்ட ஆத்தி இந்த ஒரு வர்றானே யாரு நேரத்தில் கட்சி புடிச்சு அது வேற பெருமையா. அதனால 2 பேருக்கு ஆடல போட்டு அப்படிங்க பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி இது வேற கருமம் இறஞ்சலா இருக்கு, சங்கடமா இருக்கு. எங்க பையன் உள்ள ஓடி போயிட்டா. இங்கே வெற்றி பெற்ற அருமை சகோதரி கௌதமி அவர்களை கைநீட்டி கரகோஷம் எழுப்பி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றார். இவருக்கு பயன்பட்டு பப்பு உள்ள போயிட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏமா அருமை உருவிட்டு ஓடிட்டாரா? வந்துட்டியா? என்ன ஓயாம எனக்கே மாத்திட்டு வர்ற? அது என்ன புடப்பா இருக்கும் ஒரு மாதிரி. 20 நாளா ஃப்ரீயா இருந்தாலும் போட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இது என்ன தெரியாது இல்லையா? என்ன அந்த பொண்ணு பத்தியால பாட்டுவே. அப்படியா? தெரியுதா இல்லையா? அந்த பிள்ளை செய்யல இப்ப புதுசா இருக்கு. பெருசா உனக்கு தெரியல என்ன? ஏங்க எந்த படியத்துல காஞ்சி கிடந்து எடுத்து வந்திருக்கீங்க? இது அவங்க காஞ்சி இருக்கு. காய போட்டு அடிப்பாங்க எல்லாம். இல்ல காய விட்டு பிடிப்பாங்க எல்லாம். போய் காய வச்சு அடிப்பாங்க எல்லாம்.
சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓயாம. அப்பதான் மக்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவுக்கு நீங்க புதுசு. அதுக்காக சொல்லிட்டே இருக்கீங்களா? ஆமா, சொல்லிக்கிட்டே பாரு. கௌதமி காய வச்சு அடிப்பாங்களா? அப்படி. சூப்பர்மா. எங்களை பார்த்து எங்களை பார்த்து எங்க சட்டை போஸ்ட் ஆபீஸ பார்க்கலாம்னு வாங்க. ஏங்க ஆட்டத்தர இல்ல அதே ஆட்டத்தை தாங்க நானும் ஆடுறேன். அது ஒப்பனே தம்பி. ஏன் வெறும் நான் இதை பார்த்த மாதிரி பாக்குறேன். சரி ஆடி தொலை. ஏன் போல ஆடியா அந்த பாட்டி பார்த்துட்டு சுண்ணாம்பு தாண்டி சுண்ணாம்பு தாண்டி தம்பி உன்னை ஆட்டத்தை பார்க்கத்தே கூப்பிட்டேன். சொல்லி கொடுக்குறாங்க. அடி ஊத்திக்க மாமா ஒரு இருக்கு. சூப்பர்ல நீ என்ன செஞ்சாலும் செய்ய முடியாது. எதை செஞ்சாலுமா? ஆமாடா. சும்மா கேட்கறதில்லை. சூப்பர்மேன் சோறு ஓட்டா பிக்கிறதில்லை. அப்படி எடுத்துக்குவாமா செய்வா நீ. அதை செய்யி இடையில அதை செஞ்சு எனக்கு உள்ள உள்ள அறிவு சாப்பிடாது. அண்ணா பாய் யாருக்கு எனக்குண்ணா கமலக்கண்ணன் அருமையான சார்பாக இங்கே பப்பனா நடிக்கும் எனக்கா ரூபாய் 200 அன்றைய அன்பளி பழங்கி அன்பன் கமலக்கண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த என்னமா கவலைப்பட மாமா போட்டு அனுப்பி சும்மா இல்ல தலை 100 ரூபாய் கொடுத்து வந்திருக்கேன். அந்த பணம் மரத்து பச்சைக்கா பச்சைக்கா இடுப்பு இந்த பச்சை என்ன தம்பி பண்ண
அதுதான் உருவம் சின்ன உருவமா இருக்கணும். உருவம் சின்ன நேரம் அதோட சிறுசா இருக்கு. பெருசா இருந்தா என்ன செய்யணும்? குதிரை குதிரை பழைய சட்டாமட்டா போறீங்க இந்த ஆட்டத்தில் பகுன் அவர்கள் தோத்து விட்டார் என்பதை அவரே ஒத்துக்கொண்டு உள்ள போய்விட்டார். ஏய் என்ன குளிக்க போறியா? இல்லப்பா போயாம உள்ள போனேனா குடத்தை எடுத்து வந்திருக்கியா? சரி தண்ணி கூட எடுத்து இந்த குடத்துல தண்ணி குடிச்சு உட வைக்கவா வீட்டுல? அருமையா இருக்கு. ஏற்கனவே டீயை கொண்டு வந்து டீயை ஊத்துனேன். ஆமா. இப்ப இருக்கிற தண்ணி கொண்டு வந்து தண்ணியை ஊத்துறியா நீ? டேய் ஓ உருவத்துக்கு நீ இப்படி நான் சொல்றேன். தம்பி இத தூக்க முடியாது அந்த பிள்ளைய. இதுக்கெல்லாம் அந்த பிள்ளைக்கெல்லாம் ஜுஜிபி. நான் தூக்குறேன். நீ தூக்குவோமா? எனக்கு தெரியும் நீ தூக்குமா. போடு தண்ணி கோடையே தீட்டங்க நீ நடந்து வந்தால் தெரியுது. ஏ கௌதமி என்ன சொல்ற? என்ன கேரளத்துக்கு நீர் மலைக்க போற? வேற ஒண்ணும் இல்ல. ஏமா உனக்கு என்ன இல்ல இல்ல பூ புனித நீராட்டு விழாவா தண்ணி ஊத்த தண்ணி உனக்கு புருஷனை குளிக்க வைக்கிறியா வந்துருச்சோ? தண்ணி வந்து இடுப்பு வச்சுட்டு போற. அதனால இந்த ஆட்டத்தை பாராட்டி கைதியை உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இதுவரையும் பாராட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி. ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்தால சரியா வெளியே விடணும், நம்மளே நேரத்தை போக கூடாது. அதனால இங்க வாங்க கௌதமி. ஓயாம சொல்லிருந்தேன் என்னது ஓயாம சாமி பாட்டு படிச்சோம்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் படிப்போம். பாருங்க பாருங்க ஒரே பாட வேண்டாம், கொஞ்சம் தான் பாடணும். ஆமா. விடிகிற வரைக்கும் உங்களுக்கு தான் பாட்டு கவலைப்படாதீங்க. வேற இங்கே கொஞ்சம் தான் இருக்கும். அதனால உங்களை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது காலை வச்சிருக்கீங்களா? நான் இதை பார்க்கணும் என்ன பண்ணுது உங்களுக்கு? என்னம்மா உங்களை பார்த்தோன்னே எனக்கு கால் கொஞ்சம் ஓகே ஒரு அடி மட்டும் வரணும். வருமா? ஓகே. ஏமா உங்களை பார்த்தோன்னே பார்த்தோன்னே எனக்கு காதல். காதலா? ஆமா. காதல்னா என்னங்க? என்னம்மா காதல் தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. இதுக்கு முன்னாடி யாராவது காதலிச்சிருக்கீங்களா? காதலிக்கும் போது இந்த மாதிரி கேப்பு இடையில கெடுக்கக்கூடாது. வேற வேணா சொல்லிட்டு போயிட்டா நான் வாயில வெள்ள வச்சுட்டு இருக்கணும். இங்க வாங்க. அப்படியா? காதல் சந்தோஷமா இருக்கு. இல்லங்க காதல்னா கேப் இல்லாம செய்யணுமான்னு. கேப்பு இல்லாம தான் காதல செய்ய என்னன்னு தெரியாது. சரி சரி. அதனால இதுக்கு முன்னாடி யாரையும் காதலிச்சிருக்கீங்களா? இல்லங்க கல்யாணம் பண்ண கல்யாணமும் பண்ணலையா? கல்யாணமும் ஆகல. இல்ல. புள்ள குட்டி கல்யாணம் ஆனவையா புள்ள குட்டி இருக்குது? யார் சொன்னது? நான் புள்ளைய கொடுத்தா கல்யாணம் பண்ணேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியா? இதை பத்தி என் மாமா நாசா எங்களை உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? சூப்பரா இருக்கலாமே, இந்த மாதிரி இருக்கலாம். தப்பு. ஆனா இருக்க தெரியும் சரியா? அதனால உங்களை பார்த்துட்டு வந்த காதல் தம்பி என்னண்ணே எனக்கும் கல்யாணம் ஆகல தம்பி. அப்படிங்களாண்ணே? அப்படின்னா ரெண்டு இளவட்ட கல்ல எடுத்து தொங்க விடும். நீங்க என்னங்க? உங்களுக்கு ஆகலையா? ஆமாங்க. என்னப்பா உனக்கு ஒரு டோக்கனா? வாங்க வரிசையா வாங்க, டோக்கன் கொடுக்குறேன். அதனால உங்களை பார்த்தோன்னு எனக்கு வந்த காதல் காதல் எப்படிப்பட்ட எப்படி இருக்கா தெரியுமா? முனியசாமி மல்லிகா அன்பு சகோதரி அவர்கள் 200 ரூபாய் எனக்கு அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்புள்ளவர்கள் அப்போது ஒரு சாமி பாடல் கேட்டிருக்காங்க. டைம் இருக்கும் போது உறுதியா பாடுறேன். கண்டிப்பா பாடலாம். ஓயாம சாமி பாட்டா பாடுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாடுறேன். உள்ள போனவன பாடுறேன். அதனால உங்க மேல வந்த காதல் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணுறுத்தி. செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணுறுத்தி. நாளே கண்ணி வந்தவை ஏழு ஏழு ஆடுகள் நூலிடைதா. மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் தான் காதல். மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் தான். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணுறுத்தி. பள்ளிகளில் அந்த தாய் தரமுடனே தனி போல் காதலை
உங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய காதல எனக்கு உங்க மேல காதல் வந்துருச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. ஏமா அவன் மேல ஏமா உனக்கு காதல் வந்திருக்கு? நீங்க. உசுர கொடுத்து வாச்சிக்கிட்டு இருக்கா சும்மா. இழுத்து வச்சு லிப்ட் அடிச்சா இருக்கிற படம் கலந்து தம்பி நீ லிப்ட் அடிக்கிறதா இருந்தா போச மேடம் முடிச்சாடி. ஏற்கனவே கால் அடிச்சு அவரை கடுப்புல போட்டு ஏங்க அவர் என்ன அடிச்சாலும் சரி குமுறினாலும் சரி. அவன் அடிச்சு கும்பிடுற பின்னாடி நீ வேணா நீ அவன் தானே இருக்கு. என்னமா மூச்சிட்டு வந்திருக்கீங்க. இல்ல என்ன பேசுறதுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லங்க கட்டினா உங்களை தான் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சொல்லி சொல்லிருக்க மாட்டேன். வெட்டுனா என்ன வெட்டுவேன் இருப்பேன். உன் காதல் எடுத்து சொல்லு. சரிங்க. இவரை காதல் சொல்லட்டுமா? சொல்லுங்க. மச்சான் மச்சான் ஆசை மச்சான். வாங்க எப்பதான் வருவீர்களே? அந்த ஒரு நொடிக்காக ஏன் உசுறு வாடுது? ஏன் மச்சான் 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 மச்சான். தம்பி சொன்னால நான் விரும்புறதெல்லாம் வேற ஒருத்தான். வேற ஒருத்தர் எனக்கு பொருத்தமான ஆளு நீ இல்ல. யார் அந்த ஒருத்தர்? கண்மணி அன்போடு காதலும் நாடி அறிதவே உன்னை எண்ணி பார்க்கிறேன் கவிதை கொட்டினேன். உங்க ரெண்டு பேரை நினைக்கையில் விளக்கமாற எடுக்குது. பொறாம உனக்கு போட அப்படிலாம் இல்லைங்க. பொருத்தம் இல்லைன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில வருத்தம் மிஞ்சிரும். அதனால நமக்கு பொருத்தம் நீ ஒத்து வரலாம் பொழுது நினைக்கிறதா தப்பு. நீ என் மனசு இடத்து சாஞ்சுன்னு வச்சுக்கவே எப்படியா இருந்தாலும் அழகா இருக்கும்டா. நீங்க உள்ள போய் உங்க பொருத்தத்தை பாருங்க. அதனால இன்னொரு நாடகத்திற்கு காவல் பணிபுரிந்த உயர்திரு காவல்துறை அதிகாரி இங்கே இந்த நாடகத்தை கண்காணிக்கக்கூடிய கன்னியமிகு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு எங்களது விழா குழு சார்பாக பொன்னாடை போட்டி கொடுக்கப்படுகிறது. வாங்க சார், மேல வாங்க. சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கொடுக்கப்படுகிறது. சார் வாங்க, சார் வாங்க, வாங்க சார், வாங்க, சும்மா வாங்க சார், வாங்க. சிறந்த முறையில்
இந்த நாடகத்துக்கு எங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொத்தி கௌரவிக்கப்படுகிறது. மீசல் கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தூவல் காவல் நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எளிமையான வலியுறுமானத்தை நடத்துகின்ற உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் எல்லாரும் தெரியாதவங்க கிடையாது. கொஞ்சம் தயவு செய்து ஆடல் பாடல் கிடையாது, விடிய வரை நாடகம் நடக்க நல்லா ரசிங்க. கொஞ்சம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, எங்களை கோபப்படுத்த அளவுக்கு வைக்காதீங்க. காவல்துறை உங்களுடைய நண்பன் தான். நல்ல ஒழுக்கமும் கண்ணியமும் கடமையும் இருந்தால் மட்டும்தான் யாரும் முன்னேற முடியும். அதை நம்ம வந்து கொஞ்சம் ஆடாமல் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பின்படி கண்டுபிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறந்த முரளி, எங்களுக்கும் உதவியாக பேசிய அருமை காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கு நன்றிகளை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு, எத்தனை தெய்வங்களை வாழ்க்கையில் போற்றி பாடினாலும் 10 மாசம் சுமந்து ஈட்டெடுத்து தாய்க்கு ஈடாக என்று சொல்றேன். தாயுடைய பெருமையை பற்றி அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரங்களை எல்லாம் பாராட்டு ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா இரும்பு அண்டாமே தூசுவும் சேராமே இரும்பு அண்டாமே தூசுவும் சேராமே துப்புள் மொழி அருளியெடுத்த அம்மா கண்முறக்கம் மாறாமே கஞ்சி தண்ணி இல்லாமே பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா என்ன பெற்ற அம்மாவே என்ன பெற்ற அம்மாவே கன்னிமட்டி நொடியிலே உன்னுயிர் போனதே எங்க மணி இருக்கு நீ வந்து காத்திருக்கே நீ சொல்லாம போனதென்ன இந்த உள்ள செஞ்ச தப்பு என்ன 10 மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்தை கூட்டி வளர்த்த அம்மா
அனைவருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். தாய் பாடலை பாராட்டி மேலும் இந்த பாடலை பாராட்டி அருமையினார் கோகுல கண்ணன் அவர்கள் இந்த அம்மா பாடலை பாராட்டி ரூபாய் 500 அன்பொழுது கௌரவப்படுத்தியுள்ளார். அவரோடு இணைந்து அருமையினார் எஸ் பாலமுருகன் பாலமுருகன் மைன் லோன் கேட்டி அருமை அன்னார்கள் எனக்காக ரூபாய் இந்த பாடலை பாராட்டி 200 அன்பொழுது கௌரவப்படுத்தினார். அவரை தொடர்ந்து அருமையினார் நாகவள்ளி முத்து கருங்கு அருமையான சார்பாக இந்த அம்மா பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பு எழுதி கௌரவித்தார். அதோடு இணைந்து அருமை அண்ணா எங்களது உடையார் பிரபு கொஞ்சம் தெரியவே கொடுங்க பிரபு கரு அருமையான சார்பாக அம்மா பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பு எழுதி கௌரவித்தார். அன்பு அண்ணா நன்றி. சமுதாய தலைவருக்கு பொன்னாட போத்தன்மா வாங்க. சமுதாய தலைவர் அருமையானவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக முன்னாடி பகுதி கருப்படுகிறது. வாங்க. நன்றி நன்றி வணக்கம். கைகட்டிய மற்றும் அலுவலக நன்றி. ஒரு சின்ன விஷயம் அண்ணா, அந்த குழந்தை வச்சுட்டு அந்த லைட் உட்காந்துருக்கீங்களா கூட அந்த லைட் உட்கார தள்ளி போறீங்க. ஏன்னா தப்பி தேடி அந்த லைட் பிடிச்சிட்டு உங்களுக்கு அடிக்கணும் பாப்பா விஷயம் தெரியும். கோச்சுக்காம தள்ளி போறாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதே மாதிரி வெளிவரைக்கும் நாடாத்தை கண்டுகளை மாதிரி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். தென்கோடி கரையில் பிறந்த தங்கமே எங்கள் இஸ்லாத்தில்